Hello viewers, welcome to Crack with Gautam. ஆல்ரெடி நம்ம வந்து 15 क्वेश्चन பார்த்தோம் டைம் அண்ட் வர்க்ல. இன்னைக்கு வந்து லிவிங் பத்தி பார்க்கலாம். அதே தான் தேர்ட் பார்த்த மெத்தட் தான். இப்போ வந்து பாருங்க லிவிங் மெத்தட். 3 men A B C complete the work 10 12 15 days respectively. If A B and C start work together, after 2 days A left the work and next after 2 days C also left, then finding how many days the whole work will completed. இப்ப பாருங்க A equal to 10 days, B equal to 12 days, C equal to 15 days. இதுக்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் ஒர்க் 10 12 15 எல்சிஎம் எடுங்க. 10 12 15 எல்சிஎம் எடுத்தா பாருங்க நான் வந்து 2 டேபிளால் பண்றேன். 5 6 15 5 டேபிளால் பண்றேன். 1 days are 5 6 3 is 15 3 டேபிளால் பண்றேன். 1 2 1 2 டேபிளால் பண்ணா 1 1 1. இப்ப பாருங்க எல்சிஎம் வந்து 2 into 5 into 3 into 2 5 2s are 10 into 6 60. LCM வந்து 60. Okay, 10 into 6 60, 12 into 5 12 into 5 60, 15 into 4. Okay. Next A, B and C start the work together after 2 days. A, B, C மூணு பேருமே A plus B plus C மூணு பேருமே 2 days வேலை செஞ்சதுக்கு அப்புறம் A லெஃப்ட் ஆயிரும். அப்பனா B plus C மட்டும் தான் இருப்பான். நெக்ஸ்ட் B plus C. ஓகே, இவங்க மூணுக்கு ஒரு எஃபிஷியன்சி பாருங்க. 6 10 15 இன்டு 15 பண்ணுங்க. 15 பண்ணா 5 15 2s are 30. இது வந்து மூணு பேர் சேர்ந்த வர்க். அதே மாதிரி டோட்டல் வர்க் வந்து 60. டோட்டல் வர்க் வந்து 60 minus 30 உனா 30. B plus C வந்து 13 தான் இருப்பான். ஓகே, left the work. Next after 2 days C left ஆயிட்டான். C leftனா ரிமைனிங் வந்து C மட்டும் தான் இருப்பான். C left ஆயிட்டான். C left ஆனா ரிமைனிங் வந்து B மட்டும் தான் இருப்பான். B ஓகே. எத்தனை 2 days. B plus C ஓட எஃபிஷியன்சி 5 plus 4 9 into 9 9 2s are 18. ஓகே 18. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம்னா the finding how many days the whole work will completed. 13 plus 18 எவ்வளவு பாருங்க 30. இது ஒரு டோட்டல் வர்க். A plus B plus C whole work. B plus C ஓட whole work வந்து 18. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 4 48. whole work வந்து டோட்டல் வர்க் வந்து 60. டோட்டல் வர்க் வந்து இந்த -48 மைனஸ் பண்ண போறேன். அப்பனா டோட்டல் வர்க் ஈக்குவல் டு 60 minus 48. எனக்கு எவ்வளவு வருது பாருங்க. மீதி ரிமைனிங் வந்து 12 தான் வருது. இந்த 12 தான் வந்து B ஓட எஃபிஷியன்சி எவ்வளவு 5 5. இப்போ இது எப்படி எழுதலாம் 5 into 2 ரெண்டால அடிச்சா 5 2 2. ஓகே, ஆல்ரெடி ஆஃப்டர் 2 days ரெண்டு டைம் சொல்லிருக்கேன். அதனால +4 days. अपना 6 2 by 5. ஓகே, இதோட ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்ப ஷார்ட்கட் வந்து பாருங்க. ஷார்ட்கட் வந்து 16 days. டோட்டல் வர்க் வந்து 60 60. இப்ப வேற என்ன சொல்லிருக்கேன்னா A வந்து 2 days லெஃப்ட் ஆயிட்டான். A வந்து 2 days லெஃப்ட் 2 days left na A ஓட efficiency 6 into 2
6 into 2 வந்து 12 minus 12 minus 12 எதுக்கு நான் போட்டேன்னா ஆஃப்டர்னா மைனஸ் ஆல்ரெடி முன்ன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் ஆஃப்டர் மைனஸ் பிஃபோர் பிளஸ் பிஃபோர் பிளஸ் நெக்ஸ்ட் சி வந்து லெஃப்ட் ஆயிரும் 2 days சி வந்து லெஃப்ட் ஆயிரும் சி வந்து என்ன சொல்லிருக்கேன்னா next after 2 days na already 2 days a வந்து 2 days இப்ப next after 2 days na இது ஒரு 2 இது 4 days அப்பனா c வந்து efficiency 4 into 4 minus 16 after னு சொல்லிருக்கனால மைனஸ் போடுறேன் இப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க இப்ப 12 6 8 28 மைனஸ் பண்ணும் 60 ஓட 60 minus 28 60 minus 28 எவ்வளவு வருங்க 32 divided by a வும் c யும் போயிட்டாங்க ஓல்ட் வர்க்க சொல்லிருக்காங்க d மட்டும் தான் ரிமைனிங் இருப்பான் b ஓட எஃபிஷியன்சி வந்து 5 அப்பனா 6 5 are 30 6 5 are 30 5 ரிமைனிங் வந்து 2 days The shortcut method, the normal method. Question பார்க்கலாம் 3 men A, B, C complete the work 10, 12, 15 respectively. A, B start work together. A and B left the work 2 days before the completion of the work. Then the whole work will finish in how many days? பாருங்க A வந்து அதே மாதிரி சொல்லிருக்கோம் A வந்து 10 days B வந்து 12 C வந்து 15 டோட்டல் வர்க் வந்து 60 போன டைம் எல்சிஎம் பண்ணிருக்கேன் அது என்னன்னா தெரியாதவங்க அத பாத்துக்கலாம் இப்ப 10 into 6 60 12 into 5 60 15 into 4 16 ஓகே நெக்ஸ்ட் வந்து AB start work together AB left then work 2 days ஓகே இப்போ வந்து பாருங்க AB A plus B plus C work together இதுல வந்து A வும் B லெஃப்ட் ஆயிட்டான் அப்புறம் C மட்டும் AB left the work 2 days before C வந்து C மட்டும் தான் இருப்பான் A வும் B லெஃப்ட் ஆயிட்டான் ரிமைனிங் வந்து C மட்டும் தான் இருப்பான் C வந்து 2 days னு சொல்லிருக்கான் 2 days வேலை செய்வோம் ஓகே இதோட C யோட எஃபிஷியன்சி பாருங்க 4 into 4 பண்ணா எனக்கு வந்து 8 கிடைக்குது இப்ப 8 வந்து மைனஸ் பண்ண போறேன் நான் வந்து டோட்டல் வர்க் வந்து 60 minus 8 60 minus 8 வந்து பண்ணா எனக்கு வந்து பாருங்க 60 minus 8 தான் இவங்க 60 minus 8 52 ஓகே 52 of the work then the whole work will finish in how many days before னு சொல்லிருக்கான் பிஃபோர்னா ஒன்னு பிரச்சனை இல்ல ஆஃப்டர்னா தான் நம்ம அது வந்து விட்டுட்டு எஃபிஷியன்சி எடுக்கணும் பிஃபோர்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அதனால ஹோல் வர்க் சொல்லிருக்கனால 6 plus 5 plus 4 6 plus 4 10 plus 5 வந்து 52 divided by 15 இப்ப இத பண்ணுங்க இது பண்ணா நமக்கு வந்து 15 into 3 45 plus 7 okay already 2 days சொல்லிருக்கான் 2 days before சொல்லிருக்கான் அப்பனா plus add பண்ணனும் 2 days add பண்ணா எனக்கு வந்து 7 by 15 days answer ஓகே ஷார்ட்கட்ல பார்க்கலாம் டோட்டல் வர்க் வந்து 60 ஓகே நெக்ஸ்ட் வந்து A B left the work 2 days A plus B வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க 2 days அப்பனா A plus B எவ்வளவு எஃபிஷியன்சி வந்து பாருங்க 6 plus 5 வந்து 11 into 2 22 இங்க வந்து பிஃபோர் சொல்லிருக்கனா பிஃபோர் 2 days பிஃபோர்ன்றபோது நம்ம வந்து பிளஸ் பண்ணோம் பிஃபோர்னா பிளஸ் அப்ப பிளஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு பாருங்க 2
82 வருது. அப்புறமேட்டு என்ன சொல்லிருக்கோம்னா then the whole work will finish in how many days? Whole work 82 divided by எனக்கு எவ்வளவு பாருங்க 6 plus 4 10 10 plus 5 15 into 5 75 remaining 7 days. A shortcut method. நம்ம ஆஃப்டர்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்ம வந்து இந்த a plus b வந்து விட்டுறணும். அது பிஃபோர் சொல்லும்போது நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த எஃபிஷியன்சி வந்து ஹோல் ஒர்க் சொல்லும்போது. அது பிஃபோர் சொல்லும்போது நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அது ஆஃப்டர் சொன்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். 3 men A, B, C complete the work 10, 12, 15 days respectively. A left the work 2 days before the completions of the work and B left the work 3 days before the completions. Work will finish in how many days? அதே மாதிரி பாருங்க A ஓட ஒர்க் வந்து 10, B வந்து 12, C வந்து 15. இதோடைய LCM எடுத்தா எவ்வளவு வருது பாருங்க, எனக்கு வந்து 60. 10 into 6 16, 12 into 5 16, 15 into 4 வந்து 16. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம ஷார்ட்கட்ல போட்டுடலாம். இப்போ A லெஃப்ட் ஆயிட்டான். இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 60 எடுத்துக்கிறேன். இப்போ A left the work 2 days before. அது பாருங்க பிஃபோர்னா பிளஸ் பண்ணோம், ஆஃப்டர்னா மைனஸ் பண்ணோம். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்கோம், பிஃபோர் சொல்லிருக்கோம் 2 days before A left. இப்போ A வந்து 2 days பிஃபோர் சொல்லிருக்கேன்னா பிளஸ் பண்றேன். ஓகே, A ஓட எஃபிஷியன்சி பாருங்க, A ஓட எஃபிஷியன்சி 6 into 2 வந்து 12. Next of the work and B left the work 3 days before. Before means plus. Okay, before B ஓட எஃபிஷியன்சி பாருங்க, B வந்து எத்தனை டேஸ்ல லெஃப்ட் ஆகும், B வந்து 3 days. ஓகே, 3 அப்பனா B ஓட எஃபிஷியன்சி 5 into 3 வந்து 15 plus 15. Okay, next the completions work will finish in how many days? Total நான் போட்றேன் 2 5 7 6 plus 7 8 87 வந்துச்சு. ஓகே, நான் முன்ன கான்செப்ட் சொன்னா பிஃபோர்னு சொல்லும்போது நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம், ஆஃப்டர்னு சொல்லும்போது தான் எஃபிஷியன்சி வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. இப்போ வந்து எனக்கு வந்து ஒர்க் வில் ஃபினிஷிங் ஹவு many டேஸ்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா நான் பிஃபோர் சொல்லும் போது எஃபிஷியன்சி வந்து நான் 3 எடுத்துப்பேன். அதே ஆஃப்டர் சொல்லியிருந்தா வச்சுக்கா, நான் வந்து A விட்டுட்டு B plus C மட்டும் எடுத்திருப்பேன். அந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ பிஃபோர் சொல்றதுனால பிரச்சனை இல்லை, எல்லா எஃபிஷியன்சியும் எடுத்துக்கலாம். 6 plus 5 11 plus 4 15. இப்போ 87 divided by 15. ஓகே, 87 divided by 15 எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்க, 5 into 15 75. இது அடிச்சா எனக்கு வந்து 12 days. இது 3 டேபிளா பண்ணலாம். அப்படின்னா 5 3 அடிச்சா எனக்கு வந்து 4 கிடைக்கும். 4 divided by 5 days. இதுதான் ஆன்சர். Third question answer. Fourth question போலாம். 3 men A, B, C complete the work 10, 12, 15 days respectively. A, B, C start work together, but A left the work after 2 days and B left the work 1 day before the completion of the work. In how much time the whole work will be completed? Okay. A ஓட work வந்து பாருங்க, A ஓட work வந்து 10, B வந்து 12, C வந்து 15. இது ஒரு டோட்டல் ஒர்க்
டோட்டல் ஒர்க் பாருங்க 60 10 into 6 வந்து 60 15 into 5 60 15 into 4 16 இது நான் ஏன் இப்படி எடுத்துருக்கேன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரே ஏபிசி ஓட வேல்யூ வந்து எல்லாத்தையுமே ஒரே வேல்யூ வச்சிருக்கேன் நான் ஈஸியா புரியுறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கேன் சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் மாறும் அது மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா தெளிவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கலாம் ஏ இப்போ வந்து டோட்டல் ஒர்க் வந்து நான் 60 வச்சுக்கிறேன் 60 இது எனக்கு வந்து டோட்டல் ஒர்க் வந்து 60 இப்போ A B start work together but A left the work after 2 days A வந்து left ஆயிட்டான் 2 days அப்பனா A ஓட எஃபிஷியன்சி ஆஃப்டர் பிஃபோர்னா பிளஸ் ஆஃப்டர்னா மைனஸ் பிஃபோர் பிளஸ் ஆஃப்டர் மைனஸ் இங்க என்ன சொல்லிருக்கான் ஆஃப்டர் 2 days A வந்து 2 days left ஆயிட்டான் அப்பனா A ஓட எஃபிஷியன்சி 6 into 2 12 minus 12 அது B left the work 1 days before சொல்லிருக்கான் B left the 1 days before 1 days இது வந்து before இது ஆஃப்டர்னால நான் வந்து மைனஸ் பண்ணேன் பிஃபோர்னா பிளஸ் பண்றேன் இப்போ பிளஸ் எனக்கு B ஓட எஃபிஷியன்சி 5 ஓகே இதை சால்வ் பண்ணுங்க -12 plus 5 -7 போச்சுன்னா 60 minus 7 60 minus 12 பாருங்க -12 plus 5 னா எனக்கு வந்து -7 கிடைக்கும் ஓகே இப்போ வந்து 16 minus 7 பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் 53 கிடைச்சிருச்சு ஓகே என்ன கேட்டா in how much time the whole work will be completed ஓகே ஆஃப்டர் சொல்லும்போது நான் வந்து விட்டுருவேன் எஃபிஷியன்சி விட்டுருவேன் அது ஹோல் ஒர்க்ஸ் தான் சொல்லியிருக்கான் அதே மாதிரி பிஃபோர்னு சொல்லும்போது நான் எடுத்துப்பேன் ஆஃப்டர் சொன்னா அவன் வந்து செஞ்சுட்டு போயிட்டான் பிஃபோர்னா அவன் வந்து அது முன்னாடியே செய்யறான் அதனால நான் எஃபிஷியன்சி வந்து இது எடுத்துப்பேன் அப்பனா B பிளஸ் B ஓட எஃபிஷியன்சியும் C ஓட எஃபிஷியன்சியும் நான் எடுத்துப்பேன் டோட்டல் ஒர்க் B பிளஸ் C ஓட எஃபிஷியன்சி வந்து 5 பிளஸ் 4 9 இந்த 9 தான் நான் இங்க போடுறேன் ஓகே இப்ப 9 ஆல இது பண்ண வருதுங்க 9 பைசா 45 45 ரிமைனிங் வந்து 8 இருக்குது 8 டேஸ் fifth sum பார்க்கலாம் A and B started work together but after some days A left the work and the whole work will completed in 9 days find after how many days A left if A and B complete the work in 10 and 15 days respectively A வந்து 10 நாள் B வந்து 15 நாள் செய்றான் ஓகே எஃபிஷியன்சி இது டோட்டல் வர்க் வந்து 30 எஃபிஷியன்சி 10 into 3 வந்து 30 15 into 2 30 வந்து எல்சிஎம் எப்படி இருக்குன்னா 10 15 5 டேபிள் பண்றேன் 5 டேபிள் பண்ணா எனக்கு வந்து 2 3 5 into 2 into 3 30 இந்த வந்து டோட்டல் வர்க் இங்க போட்டுருக்கேன் அப்புறம் நெக்ஸ்ட் ஏவும் பியும் சேர்ந்து செய்றாங்க எவ்வளவு டேஸ்னு தெரியாது சம் டேஸ்னு சொல்லிட்டான் அப்புறம் B A வந்து லெஃப்ட் ஆயிட்டான் ரிமைனிங் வந்து B மட்டும் தான் இருப்பான் B வந்து 9 days whole work completed இப்போ வந்து 9 days B வந்து B ஓட எஃபிஷியன்சி into 2 பண்ணா எனக்கு வந்து 18 டோட்டல் வர்க் வந்து 30 டோட்டல் வர்க் 30 minus 18 12 டோட்டல் வர்க் இப்போ வந்து என்ன கேக்குறான் find after how many days A left A மட்டும் தான் கேக்குறான் A left
12 நாள் டிவைட் பை ஏ கூட எஃபிஷியன்சி 3 4 டேஸ். ஓகே, இந்த டைம் அண்ட் ஒர்க்ல வந்து லிவிங் கான்செப்ட்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம்ல ட்ரை பண்ணேன். முடிஞ்ச அளவு எப்படி இருக்குன்னு பார்த்து